ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயினுடைய பயிற்சியானது இருக்குது. ஸோ இந்த கிரகம் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் விருச்சிகராசி நேயர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா விருச்சிகராசி நேயர்களுடைய ராசிநாதனே மாறக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா வருடாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய பார்வையில் எப்போதுமே இவங்க ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரர்களாக மட்டும்தான் தெரிவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு இவங்க அப்படி தெரிஞ்சாலுமே கூட உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மனசளவில் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யார் என்ன உதவி கேட்டாலும் உடனடியாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்கள தான் நம்ம சொல்லணும். ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனும் கூட. அதுவும் விருச்சிகராசி நேயர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா ஆணுக்கு இணை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆர்வத்தோடும் வேகத்தோடும் செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்ட விருச்சிகராசி நேயர்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா அவங்க தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமைத்தன்மை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். எப்படி வேணாலும் அவங்க வேலை செய்வாங்க, எந்த வேலை வேணாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட திறமை ஆனது காணப்படும். ஆனால் அடுத்தவங்களுக்கு அதிக அளவு உதவி செஞ்சே அவங்க நிறைய விஷயங்களில் ஏமாற்றங்களை பார்ப்பாங்க. என்னதான் அவங்க அடுத்தவங்களுக்காக செய்துக்கிட்டே இருந்தாலுமே கூட விமர்சனங்கள் அப்படின்னு வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு தான் அதிகமாகவே சேரும். ஏன்னா அப்படி ஒரு ராசி. என்னதான் நம்ம நல்லதே செஞ்சாலுமே கூட கெட்ட பேர் கிடைக்கிறது அப்படின்னா அது விருச்சிகராசி நேயர்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா குருவினுடைய பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த குரு பார்த்திங்கன்னா 8ஆம் இடமான உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவர் அங்கேருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க. ஸோ தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பணவரவு சிறப்பாகவே இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு எப்போதுமே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் எங்கே பார்க்குறாரு பாருங்கள். குருவே ஒரு தனஸ்தானாதிபதி தான். அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதாவது தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க, அவ்வளவு சிறப்பான பலன் இருக்குது. பணவரவெல்லாம் நல்லாவே இருக்கும். சுபகாரியத்திற்காக நிறைய தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுது. ஒருவேளை திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க, திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க, அந்த திருமணம் தடைப்பட்டுட்டே போயிட்டுருக்கு, ஏன்னா திருமணம் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே குரு பெயர்ச்சி அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல இடம் சக்ஸஸாக அமையுங்க. அதற்குரிய அம்சம் கட்டாயமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதே போல் ராகு பார்த்திங்கன்னா 4ஆவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ விருச்சிகராசி நேயர்கள் பலரும் பார்த்திங்கன்னா என்ன விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்களுக்கு, ஆனால் இன்னுமே எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நேயர்களாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் அந்த கவலையே விட்டுடுங்க. ஏன்னா ராகு 4க்கு வந்துட்டார். ஸோ இனி உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் குரு 1 வருஷத்துக்கு இருக்க போகிறாருங்க. ஸோ 1 வருஷத்துக்குள்ளே இன்னும் 12 மாதங்கள் இருக்குது. அதனால் கவலைகளை விட்டுருங்க. உங்களுக்குன்னு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாரிசு நிச்சயம் உருவாகும். ஸோ நம்பிக்கையோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மாதிரி யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்கள் உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டே இருந்தாலுமே கூட நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு நல்ல நேரம்
அப்படின்றது கண்டிப்பாக வரணும். காலங்களும் கட்டங்களும் நமக்கு சரியான நேரத்தை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ காலம் நேரம் சரியாக இருந்தால் யார் தடுத்தாலும் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே தான் விருச்சிக ராசினியர்கள் இனிமேட்டுக்கு வந்து கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகவும், படிக்காதவங்களாம் நல்லா படிப்பாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும், கடன் இருக்கவங்களாம் கடன் அடைப்பீங்க, நல்ல ஒரு தொழில் செய்வீங்க. நீங்கள் என்னெல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன சுபகாரியங்களை நீங்கள் தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ விலகி சிறப்பான ஒரு நேரத்துக்கு வந்துடுச்சு. ஸோ எல்லாமே உங்களுக்கு இனிமேல் சக்ஸஸ் தாங்க. அதே போல் ஆசிரியர்களை படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து பகைச்சிக்கக்கூடாது. ஒருத்தங்க கல்வியில் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய அறிவுரை வந்து இருக்கணும், சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். அதுவும் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலை, சினிமா, ஊடகம் இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களும் புதுசாக நிறைய வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீங்க. அரசியல் துறை தொடர்புகளுக்கெல்லாம் முதல் 15 நாட்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மேலும் இந்த காலகம் பார்த்திங்கன்னா பலருக்குமே வந்து சிறப்பாகவே இருக்குது. அதுவும் குறிப்பாக மகளிருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் வேலையே கிடைக்கலங்க, வேலைக்காக தான் நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ பொசிஷன் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடுவாங்க, இல்லைன்னா சம்பளத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்புகள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மனக்கசப்புகளை எல்லாத்தையுமே நீக்கி மகிழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. மேலும் உங்களுக்கு இந்த டைமில் குழந்தைகளுடைய ஆதரவும் வந்து இருக்கும். அதே போல் வாழ்க்கை துணையினுடைய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் வீட்டில் செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறீங்க, இல்லை கால்நடைகள் வச்சுருக்கோம், ஆடு மாடு வச்சுருக்கோம், அதெல்லாம் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னிங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஒரு இடத்த வந்து அடைய போகிறீங்க. ஏன்னா அவங்க வளர்ப்பால் நீங்கள் ஆதாயத்தை பார்க்கக்கூடிய நேரத்தை நெருங்கிட்டீங்க. எவ்வளோ படிச்சுட்டு ஆடு மாடு தான் வளர்த்துட்ருக்க அப்படின்னு உங்களை கேலி கிண்டல்லாம் யாரும் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க மேலே கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா லாபத்தை பார்க்கக்கூடிய நேரத்தை நீங்கள் நெருங்கியிருக்கீங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கோவப்பட்டு ஏன் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? அந்தனுடைய வளர்ப்பு உங்களுக்கு இப்போது வந்து சிறப்பான ஆதாயத்தை வந்து கொடுக்க போகுது. அதே போல் பணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறையவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது, கவனமாக வந்து இருக்கணும். அந்த பணத்தை வைக்கக்கூடிய இடம்னு ஞாபகமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதெல்லாம் வைக்கக்கூடிய இடங்களுக்கான ரகசியங்களை வந்து நீங்கள் பாதுகாக்கணும். இல்லைனா பணம் விரயமாக வந்து காணா போயிடும். நகைகள் வச்சுருந்தாலும் அப்படி தான் திருட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் அதிக கவனத்தை வந்து செலுத்துங்க. பங்குச்சந்தை, ஆன்லைன் முதலீடு இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மோசடியில் போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்போதுமே பணத்தை பாதுகாப்பாக வந்து வைக்கிறதுக்கு பாருங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசினியர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனம் வந்து தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு பணம் கிடைத்தாலுமே கூட, குரு சரியான இடத்துல அமர்ந்திருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பான இடத்துல இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை காட்டுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடைசி 15 நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கடைசி 15 நாள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா வண்டி, வாகனம் இதெல்லாம் ஓட்டக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு குலதெய்வம் ஒன்று போதுங்க. அந்த குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. விருச்சிக ராசி நேயர்களை இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக அவங்களுடைய துணை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல சனி பகவான் வேறு இருக்கிறாரு. ஸோ சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி தான். அதனால் உங்களுக்கு இஷ்டமான காவல் தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம், சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய ஜூன் 9க்கு அப்புறமா இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும்.
ஸோ அதனால் அந்த மாதிரியான வழிபாடுகளையும் நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. கிரக மாற்றத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்காக தான் இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுது. ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து செய்து நல்ல ஒரு பயன்களை பெற்றுக்கோங்க. மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.